ரீசென்ட்டா தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சேன். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ, இல்ல ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்டோ நம்ம வாங்க போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு, அ அந்த பிராண்டோட நேமும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்குறோம்னா, அந்த பிராண்டோட நேம் மாய்ஸ்சரைசர் போட்டு, எந்த இது ஃப்ரண்ட்ல வருதோ, ஐ மீன் எந்த பிரைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கோ, சில ஒரு ₹2 கம்மியா இருக்கும், ₹2 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, எந்த பிரைஸ் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அத வாங்கிடுவோம். இல்லன்னா ஃபர்ஸ்ட்ல எது வருதோ அத வாங்கிடுவோம். ஸோ அந்த மாரி தான் நானும் பண்ணிட்டுருந்தேன். பட் அது ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க லவ் அண்ட் பியூட்டி பிளானட்டோட ஒரு ஷாம்பு வாங்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கூகுள்ல போயிட்டு லவ் அண்ட் பியூட்டி பிளானட் மேனுஃபேக்சர் யாருன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட மேனுஃபேக்சர் யாருன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதே லவ் அண்ட் பியூட்டி பிளானட்ட நான் அமேசான்ல வாங்கும்போது, மேனுஃபேக்சரர் சோல்டு பைன்னு பார்த்தா ஆர்கே வேர்ல்டு இன்ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கு. பட் இந்த ப்ராடக்ட்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இதில வந்து எனக்கு அவ்வளவா ரிசல்ட் தரல. அது ஒரிஜினலான ப்ராடக்ட்டா இல்ல வேற மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அத சேல் பண்றாங்களான்றது தெரியல. பட் இருந்தாலும் அதே ப்ராடக்ட்ட நான் நைக்கால வாங்கும்போது, அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரர் யாருன்னு சர்ச் பண்ணும்போது, இந்துஸ்தான் அந்த யூனிலிவர் லிமிடெட்ன்னு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. நீங்க அ ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சர் ஐ மீன் அந்த பிராண்டோட மேனுஃபேக்சர் யாருன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்ட வாங்குனீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட உண்மையான ரிவ்யூ என்னன்றது நல்லா தெரியும்.